ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே டேஸ்டான இந்த மட்டன் தாலிக்கறியானம் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தாலிக்கறியானம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் சைட்லாம் கல்யாண வீடுகளில் ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த தாலியானம் பாய் வீட்டு கல்யாணங்களில் முதல் நாள் விருந்தில் கண்டிப்பாக இந்த தாலியானம் வச்சுருவாங்க. இந்த தாலியானம் சில ஊர்களில் கந்திரியானான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தாலியானம் செய்ய நான் 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். வெறும் மட்டன் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, அது கூட கொஞ்சமாக எலும்பும் வாங்கிக்கோங்க. அது கூட இது மாதிரி கொஞ்சமாக கொழுப்பு வாங்கிக்கோங்க. மட்டன் வாங்கும் போதே எலும்பு, மட்டனோட கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மட்டன் தாலியானம் செஞ்சாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை முழு வெங்காயமாக பாதி வச்சுக்கலாம். பாதி வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு குக்கரில் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒரு 3/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் நல்லா வாசம் வர்ற வரையும் அடுப்பை சிம்லே வச்சு கருகிடாமல் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த வெந்தயத்தை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் மேலே இது மாதிரி கொட்டி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த மட்டன் தாலி குழம்பு செய்யும் போது நான் சொல்கிற இதே மெத்தடில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண வீட்டு தாலி குழம்பு டேஸ்ட்ல இருக்கும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு நெய் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 துண்டு போல் பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டையும் கிராம்பும் நல்லா வெடித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் தனியாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகமும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்தோன்னே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தாலி குழம்பு டேஸ்ட் கொடுக்காது. வெங்காயம் அரை பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 20 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரையில் வெங்காயம் நல்லா வாசம் வர வதக்கிக்கங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை கொஞ்சமாக குறைச்சிட்டு நல்லா கறியை சுருள கிண்டணும். கறியில் உள்ள தண்ணி வத்துற அளவுக்கு கிண்டிக்கங்க. கறியில் உள்ள தண்ணி ஓரளவுக்கு பாதியாக வத்துனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இது காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள். கலருக்காக நான் 3/4 ஸ்பூன் வரையும் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாதி வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருந்தோம் இல்லையா, கட் பண்ணாமல், அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுறலாம். மட்டனில் இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம். அடுப்பை சிம்லே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து இந்த மட்டனில் உள்ள எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், மட்டனில் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 செம்பு வரையும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வெந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம தாலி குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 1 டம்ளர் அளவு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி எடுக்கும் போது நீங்கள் நாட்டு மல்லியாக பார்த்து வாங்கிக்கங்க. அந்த நாட்டு மல்லி தான் இந்த தாலி குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும்.
இதை வறுத்தெடுக்க நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. அடுப்பை சிம்லே வச்சு கருகிராமல் லைட்டாக வந்து வாசம் வர்ற வரை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த மல்லியை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம பொரி அரிசியாக வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் இது மாதிரி நல்லா வாசம் வர்ற வரை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடர்லாம் நம்ம கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்தால் தான் வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வறுத்து எடுத்த பொரியரிசியும் ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே வாணலில் வந்து மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருகிராமல் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். நான் எல்லா மசாலா பவுடருமே கொஞ்சம் அதிகமாக தான் வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா நம்ம தேவைப்படும் போது எப்போ வேணாலும் நம்ம இந்த தாளி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் அதிகமாகவே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ மிளகையும் வறுத்தாச்சு. இதையும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ இதை ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் சேர்த்து தனித்தனியாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லி நல்லாவே ஆறிடுச்சு. மல்லியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸான பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச வரையும் நீங்கள் நைஸான பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. அப்படி உங்கள் மிக்சி ஜார் வந்து நைஸாக அரைக்கலைன்னா அரைச்சதுக்கு அப்புறமா எல்லா பவுடரையும் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா பவுடரும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூளில் தாளியானம் வச்சோன்னா நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் எப்போவுமே முழு மல்லி வாங்கி வறுத்து இது மாதிரி மல்லித்தூள் ரெடி பண்ணி தாளியானம் செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் வரையும் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். இது கூட உரிச்சு எடுத்த பூண்டு பற்களை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இந்த மல்லித்தூள் கூட இந்த பூண்டு பற்களை சேர்த்தரலாம். மல்லித்தூளையும் இந்த பூண்டு பற்களையும் நம்ம கைகளால் நல்லா இது மாதிரி பெதறி விட்டுக்கலாம். மல்லித்தூளும் பூண்டு பற்களும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இது மாதிரி பூண்டு பற்களை கைகளால் உடச்சி விட்டு இது மாதிரி நல்லா பெதறி விட்டு நம்ம டைட்டாக மூடி போட்டு இந்த வாசம் வெளியே போயிடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு இடியாப்ப மாவு, அதாவது பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொரியரிசி மாவு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நைஸாக வந்து இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக இல்லாமல் நம்ம அள்ளி ஊற்றுனா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இப்போ கறி வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கறி நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஆணம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போவே சேர்த்துருங்க. அப்புறம்லாம் வந்து இந்த ஆணத்தில் தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கூட்டு மாவு, அதாவது பொரியரிசி மாவு, இடியாப்ப மாவு, இதை தான் வந்து கூட்டு மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு மாவை அப்படியே அந்த ஆணத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மசாலா கூட்டு மாவுலாம் நீங்கள் கரெக்டான அளவில் கரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இந்த தாளியானம் கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் வரையும் எடுத்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள்லையும் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க. கரைச்சி எடுத்த மிளகுத்தூளையும் கொதிச்சிட்ருக்க ஆணத்தில் இது மாதிரி சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கடைசியாக இடித்த பூண்டை மிக்ஸ் பண்ணி வச்ச மல்லித்தூளை நம்ம கைகளால் எடுத்து கொதிச்சிட்ருக்க குழம்புல இது மாதிரி தூவி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொதிக்க மேலே மேலே வந்து தூவி விடலாம். அப்படியே மொத்தமாக மல்லித்தூளை கொட்டிடாமல் இது மாதிரி தூவி விட்டுக்கங்க. மல்லித்தூள் தூவி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் தாளியானம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளியானம் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம